ஆரம்பிச்சுட்டு மறுநாளே தன்னுடைய தோழியுடைய கல்யாணத்திற்கு பாண்டிச்சேரியில் நடக்கிற அந்த கல்யாணத்திற்காக தானே அந்த காரை ஓட்டிக்கொண்டு தன்னுடைய தோழிகள் 2 பேரை அழைத்து கொண்டு அந்த கல்யாணத்தை முடித்துவிட்டு திரும்பி விழும்போது விபத்து ஏற்பட்டு விபத்தில் ஸ்பாட் டெத், விபத்து ஏற்பட்ட இடத்திலே மரணம் சம்பவிக்கப்பட்டது. அந்த 2 தோழிகளும் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சீரியஸான நிலையில் இருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அந்த பெற்றோர் எவ்வளோ வருத்தப்படுவார்கள். எல்கேஜி முதல் எம்பிபிஎஸ் படிப்பதற்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள், எவ்வளவு தியாகத்தை செய்திருப்பார்கள், எவ்வளவு பணம் செலவழித்திருப்பார்கள். எல்லாம் வீணாக போய் விட்டதல்லவா? ஆகவே பாதுகாப்புக்கு முக்கிய பங்கை நீங்கள் அளிக்க வேண்டும். அந்த குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதற்கு அவர்களுக்கு போக்குவரத்து விதிகளை போதித்து அந்த குழந்தைகளை நல்ல படிப்பையும் ஒழுக்கத்தையும் மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுதும் பாதுகாப்பாக இருப்பதற்கான வழிவகைகளை தேடித்தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மாணவ செல்வங்கள், இது உங்களுக்கு எப்பவும் விளையாட்டு, டிவி, இன்றைக்கு செல்ஃபோன் தாக்கம். நாங்கள்லாம் எங்கள் காலத்தில் நல்ல படங்களை பார்க்க வேண்டுமென்றால் எந்த படத்தை பார்ப்பது என்று பெற்றோர்கள் தான் தீர்மானிப்பார்கள். அதுவும் தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அவருடைய அனுமதியோடு எப்பாவது ஒரு சமயம் ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் டிவி இல்லாத வீடே இல்லைங்கிற முன்னாடி தமிழ்நாட்டில் ஆகிப்போச்சு. ஆகவே ஒரு நாளைக்கு ஒரு படம் இல்லை, 10 படம் 15 படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே ஏதோ பெற்றோர்கள் உங்களை அனுமதிக்கிறார்கள், ஆசிரியர்களும் கண்டுகொள்வதில்லை என்ற அந்த நிலையை மாற்றி உங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த டிவி பார்ப்பதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு மட்டுப்படுத்தி கொண்டு உங்கள் படிப்பிலே இந்த காலத்திலே உங்களுக்கு படிப்பு தான் முக்கியம். எதிர்காலத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பது உங்கள் பெற்றோர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் உங்களோடு வருவார்கள். உங்கள் உற்றார் உணர் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் உதவி செய்வார்கள். நமக்கு தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் நமக்கு துணையாக இருப்பது, நம்மை வாழ்க்கையில் செம்மைப்படுத்துவது, நம்மை மேம்படுத்துவது கல்விதான் 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 என்பதை உணர்ந்து நீங்களெல்லாம் கல்வி நல்லாக பெற்று பெரிய பட்டப்படிப்பினை பெற்று வாழ்க்கையிலே பெரிய விஞ்ஞானிகளாகவும் மேதைகளாகவும் அறிஞர்களாகவும் மருத்துவர்களாகவும் பொறியியல் வல்லுநர்களாகவும் மற்றும் அரசு அலுவலர்களாகவும் வர வேண்டும் என்று இந்த தருணத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பை நல்கியதற்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மெட்ரிகுலேஷன் பள்ளிகளின் மரியாதைக்குரிய உதவி ஆய்வாளர் திரு கே பன்னீர்செல்வம் எம்ஏ அவர்களுக்கு உங்கள் தாளாளர் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். ஸ்ரீ சாரதா மந்திரி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். ஸ்ரீ சாரதா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கூடிய திரு எம் சவுந்தரராஜன் மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக ஆர் மாரியப்பன், வரதராஜன், கஜேந்திரன், கந்தசாமி, ஆனந்தகுமார் மற்றும் இவ்விழாவுக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பெற்றோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாரதா மந்திர் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சுவாமி விவேகானந்தா பற்றி அதிகம் தெரியும். சுவாமி விவேகானந்தா ஒரு முறை அமெரிக்க நாட்டில் சிகாகோ என்ற நகரத்தில் ஒரு சமய மாநாட்டில் கலந்து கொள்ள இந்திய சார்பில் அவர் சென்றார். அந்த மாநாட்டில் உலகில் உள்ள அத்தனை சமய ஆன்மீகவாதிகளும் கலந்து கொண்டு தங்கள் சொற்பொழிவை ஆற்றினர். அதில் இந்திய சார்பில் சென்ற சுவாமி விவேகானந்தா பேசுவதற்கு எழுந்தார். அவர் மாநாட்டில் பேசிய முதல் வாக்கியமே மை டியர் பிரதர் அண்டு சிஸ்டர் என்று தான் சொன்னார். அதற்கு முன் பேசியவர் லேடிஸ் அண்டு ஜென்டில்மேன் என்று தான் பேசினார்கள். ஆனால் சுவாமி விவேகானந்தார் மட்டும் என் அருமை சகோதரர்கள் சகோதரிகள் என்று பேச்சை தொடங்கும் போதே கூட்டத்தில் கலந்து கொண்ட பல லட்சம் பேர் அவருடைய உரையின் தொடக்கத்தை கேட்டு கைத்தட்டினர். அந்த கைத்தட்டல் அடங்குவதற்கு பல மணி துளிகள் ஆனது. இதிலிருந்து சுவாமி விவேகானந்தர் அன்பையும் சகோதரத்தை உணர்வையும் கொண்டிருந்து மேலும் சுவாமி விவேகானந்தர் 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள்,
இந்த இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று கூறினார். எனவே எதிர்காலம் இந்தியா உங்களை போன்ற மாணவர்கள் கையில்தான் உள்ளது. மேலும் திருவள்ளுவர் ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்று கல்வியின் பெருமையை புகழ்ந்து பாடியுள்ளார். இதன் மூலம் ஒருவர் தான் கற்ற கல்வி 7 பிறப்பிற்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று கூறியுள்ளார். எனவே மாணவர்களை, நீங்கள் கற்ற கல்வியும் உங்கள் குடும்பம் நீங்களும் பயனடைவீர்கள். மேலும் கல்வி கற்றவர் பலருடைய பண்பாடு உடையவர்களாகவும் மற்றவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான பயனுள்ள செயல்களை செயல்படுவதாகவும் இருக்க வேண்டும். அமெரிக்காவில் புகழ்பெற்ற கோடீஸ்வரர்கள் ஒருவர் ராக்பெல்லர் கோடிக்கணக்கான சொத்து இருந்தும் தான் இறக்கும் வரையில் அவர் உழைத்து சாப்பிட்டார். பணம் வந்தவுடன் கௌரவமும் தலை தூக்கி மற்றவர்களை ஊதாதனப்படுத்தாமல் அந்த பணமும் கல்வியும் மற்றவருக்கு பயனுள்ள விதத்தில் அமையும் போது நீங்கள் சிறந்த குடிமகளாக வாழ முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை உங்கள் வாழ்வில் வளர வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். மேலும் நீங்கள் உங்கள் பெற்றோர்களும் கல்வி கண் திறந்த ஆசிரியர் பெருமக்களையும் உங்கள் வாழ்வில் முன்மாதிரியாக கொண்டு அவர்களை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர் ஸ்ரீ வித்யா பாலமதி நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியின் தாளாளர் திரு கே வரதராஜன் BA அவர்களுக்கு தாளாளர் பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார். அடுத்தது சரஸ்வதி நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியின் தாளாளர் திரு ஆர் கனகேந்திரன் MA அவர்களை பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார். சுவாமி விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் பள்ளியின் தாளாளர் திரு ஆர் கந்தசாமி MA அவர்களை நம்ம தாளாளர் பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார். இது நேஷனல் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆணையமட்டி திரு சிவாஜி MA B.Ed அவர்களுக்கு தாளாளர் பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார். கே நாகராஜன் தீயணைப்பு அலுவலர் அவர்களுக்கு தாளாளர் பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார். அடுத்து நியூ இந்தியா மெட்ரிகுலேஷன் பள்ளி செந்தில் அவர்களுக்கு பொன்னடை போர்த்தி தாளாளர் கௌரவிப்பார். அடுத்து திரு சம்பசார் MA அவர்களுக்கு தாளாளர் பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார். சீபா சுந்தர் CBSE பிரின்சிபல் அவர்களுக்கு நம்ம தாளாளர் பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார். பன்னீர்செல்வம் MA அவர்களுக்கு நினைவு கடையும் வழங்குவார் நமது தாளாளர். அடுத்து சிறப்பு சொற்பொழிவாற்ற வந்துள்ள திரு M சௌந்தரராஜன் MA அவர்களுக்கு நினைவு கடிதத்தினை தாளாளர் வழங்குவார். அடுத்ததாக நமது பள்ளி மாணவர்களுக்கு முதல் ரேங்க் எடுத்த மாணவர்களுக்கு இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படும். First A J Samira Banu, B Jayasree, First B Anushya S Anushya, can apply First B S Anushya,
First C, V. Srinidhi. First time. First C, V. Srinidhi, first rank. First D, Yogastri, first rank. First D, Yogastri, first rank. Second A, Arunvel, first rank. Second A, M. Kritika, first rank. Second B, S. Abhinaya, first rank. Second C, S. Kabilan, first rank. Second C, A.K. Deepana, first rank. Third A, R. Manikandan, first rank. Third C, Murugan, first rank. Third B, first rank, R. Yalni. Sorry, sir. Third C.K. Kausalya, first rank. Fourth A, S.S. Iswara Pratish, first rank. Fourth B, P. Senmoli Arasi, first rank. Fourth CP, Achaya, first rank. Fourth CA, Agalya, first rank. Fifth A, S. Premlata, first rank. Fifth B, P. Srinidhi, first rank. Fifth C, P. Prabhakaran, first rank. Sixth B, E. Susmita, first rank. Sixth B, A.K. Madhumita, first rank. Sixth A, Anbu Chelvi, first rank. Sixth A, S. Deepak, first rank. Seventh A, S. Prasanna Kumar, first rank. Seventh A, N. Faisa Latifa, first rank. Seventh B, V. Vinodini,
first rank. 7th B D Suja, first rank. 7th B P Usha, first rank. 8th A R Pavitra, first rank. 8th A E Yashni, first rank. 8th A R Hariharan, first rank. 8th B S K Sudarshan, first rank. 8th B A Kobi, first rank. 8th B E S Divya Bala, first rank. 9th A P Jagadish Kumar, first rank. 9th A S Lavanya, first rank. 9th B J M Ishwari, first rank. Thank you. நிகழ்ச்சிகள் இப்போது தொடங்க இருக்கிறன. கண்டுகளியுங்கள்.